தனுசு ராசியில் இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், மன வலிமை மிக அதிகமாகிறது. வேலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது. படபடப்பு, டென்ஷனு, நிரந்தரமான வேலை இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கிளியர் ஆகும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பணவரவுகள் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி தாராளமாக வரும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சுப விரயங்கள் பண்ணுவீங்க. உங்களை நம்பி வர்றவங்க உடனே ஹெல்ப் பண்ணுவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் உடனே ஹெல்ப் பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் தான் ஓடும். பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமிங்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று தான், இந்த கேத்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கிற வரைக்கும் மூத்தவங்களை தயவு செய்து, நான் சொல்கிறது அம்மா அப்பா, அந்த சைடு மாமனார் மாமியார் யார் இருந்தாங்களும் சரி, அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த டைம் பீரியடில் நம்ம உள்ளே இறங்கினோன்னா பிரச்சனை ஆகிடும். அது பார்த்துங்க. இன்னொன்று மெயினாக 4ஆம் இடத்துல சனி, கேந்திரத்தில் சனி உட்காந்துருக்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இன்னொன்று குரு பார்வையில் இப்போ வந்திருக்கிறதுனால அந்த மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி, இந்த க்ஷேத்ராடனங்களுக்கு போயிட்டு வருவது பெரிய ஒரு ஏற்றத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கும். குரு அஷ்டமத்தில் போகிறதுனால தாயாருடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறது பிபி மாதிரி விஷயங்கள், ஹார்ட் மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் என்னென்னா இந்த டைம் பீரியடில் மெயினாக பணவரவுகள் இந்த வாரத்தோடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஜோராக இருக்குது.